தென் தமிழ்நாட்டில் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் 1923ஆம் ஆண்டு ஒரு சிறு தொழிலாக ஆரம்பிக்கப்பட்டது தீப்பெட்டி தயாரிக்கின்ற தொழில். கடந்த 100 ஆண்டு காலமாக 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு தன்னுடைய வாழ்வியல் தொழிலாக விளங்கி வரக்கூடிய தீப்பெட்டி தொழில் இந்தியாவுக்கு தேவையான தீப்பெட்டிகளில் 80% தமிழ்நாட்டில் இருந்தால் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருது. அதே போல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான தீப்பெட்டிகளில் 50% தமிழ்நாட்டில் இருந்தால் தயாரித்து வழங்கப்பட்டு வருது. அதில் அண்மை காலமாக சைனாவிலிருந்து பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர் வருகையினால் இந்த தொழில் தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டது. அதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு எங்கள் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவங்கள், அதே போல் எங்கள் மினிஸ்டர் கீதா ஜீவன், அதே போல் விருதுநகர் அமைச்சர் பெருமக்கள் தங்கம் தென்னரசு KKSR மூலமாக தமிழக முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு போனோம். அவங்களும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுட்டு கோயில்பட்டிக்கு வருகை தந்து தீப்பெட்டி தொழிற்சாலைகளையும் தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற வேலை ஆட்களுடைய பிரச்சனைகள்லாம் கேட்டு அறிந்து அன்றைய தினமே சைனா சிகரெட் லைட்டருக்கு முற்றிலுமாக தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை கடிதத்தை மதுரையிலிருந்து அனுப்பினாங்க. சென்னைக்கு போனால் கூட டிலே ஆகும்னு சொல்லிட்டு மதுரையிலிருந்தே அனுப்புனாங்க. மத்திய அரசு அதையும் ஏற்றுக்கொண்டு 20 ரூபாய்க்கு குறைந்த தீப்பெட்டி சைனா சிகரெட் லைட்டர்களுக்கு தடை விதித்தாங்க. அது கொஞ்ச நாள் எங்களுடைய தொழில் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா சைனாவிலேருந்து உதிரி பாகங்களாக வாங்கிட்டு இந்தியாவில் பேக்கிங் பண்ணி விற்கிறாங்க. அது இந்தியனுடைய தயாரிப்புன்னு சொல்லி மேக் இன் இண்டியான்னு சொல்லி விற்கிறாங்க. முன்னாடி 10 ரூபாய்க்கு வந்தது, இப்போ 8 ரூபாய்க்கும் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தீப்பெட்டி ரொம்ப விற்பனை பாதிக்கப்பட்டு தீப்பெட்டி தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க கனிமொழி கருணாநிதி அவங்கள சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தோம். அவங்களே எங்களுடைய கோரிக்கையை செவிமடுத்து விரைவில் முதலமைச்சர்கிட்ட சந்திக்க அழைச்சிட்டு போகிறோம். தமிழகம் மட்டும் முதல்ல தடை பெற்று தர்றேன். அதன் பிறகு மொத்த இந்தியாவுக்குமே சைனா சிகரெட் லைட்டருக்கு தடை பெற்று தர்றதுக்கு ஆவணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மெழுகு குச்சியில் தயாரிக்கக்கூடிய தீப்பெட்டி பார்த்துருப்பீங்க. அதுலேயும் CPCன்னு சொல்லக்கூடிய பெட்ரோலிய ப்ராடக்ட் மூலமாக தான் மெழுகு வாங்குவோம், வேக்ஸ். அந்த வேக்ஸ் டைரெக்டாக கொடுத்தா குறைந்தபட்சம் 7 டன் தான் கொடுக்கணுங்கிற அவங்க விதி இருக்குது. அதை தளர்த்தி 3 டன்னாக கொடுத்தாக்கா இங்கே இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளுக்கும் அது பயனாக இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம். ஏன்னா முன்னாடி 7 டன்னுக்கு மேலே உள்ளதான் நேரடியாக கொடுத்தாங்க. குறைஞ்சதெல்லாம் சிட்கோ மூலமாக சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு சிட்கோ அதை நிறுத்திட்டாங்க. அதனால் நேரடியாக வாங்க முடியாத ஒரு தேக்க நிலை இருந்தது. அதையும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்ககிட்ட சொன்னோம். உடனே அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தீப்பெட்டி தொழிலை பாதுகாத்து 5 லட்சம் தொழிலாளருக்கும் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவருக்கும் தமிழக முதலமைச்சர் MP அமைச்சர் பெருமக்கள் மூலமாக ஒரு விடிவு காலம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு மனு கொடுத்துட்டு எங்களுடைய இல்லம் தேடி போய்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.